ஒரு பூட்டுல தீக்குச்சியோட பொடியெல்லாம் கொட்டிட்டு ஒரு தீக்குச்சியை நட்ட வச்சு இன்னொரு தீக்குச்சியால பத்த வச்சா அந்த பூட்டு வெடிச்சு ஓப்பன் ஆயிருமா. எதுக்கு பூட்டு எடுக்கிறான்? ஏண்டா தீக்குச்சியோட தீக்குச்சியை பத்த வச்சுனா எப்படா வெடிக்கும்? எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆமால. சரி அது இருக்கட்டும். இந்த பேக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். உனக்கு இருக்குடி. ஓகே அருண், நீங்க நல்லா பேசுனீங்க, தேங்க்ஸ் சார். பட் ஆனால் நாங்கள் எஜுகேஷன் மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டோம். ஸோ நீங்கள் வேற ஏதாவது டேலண்ட் இருந்தால் காமிங்களே. இவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு? ஐடியா. ஒரு கிளாஸுக்குள்ள தீய வச்சு அதுக்கு மேல பலூனை வச்சா பலூனே கிளாஸை தூக்கிடுமா? டேய், இந்த பலூனை வச்சு இந்த கிளாஸை தூக்கிடுவேன்னு சொல்றேன். வாட் ஹேப்பன்? சொல்றா. சார், இந்த பலூனை வச்சு இந்த கிளாஸை தூக்கிடுவேன் சார். ரியலி? ஷோ மீ. பலூனை ஊது, வரசி உள்ள போடு. இப்ப ஊதுன பலூனை மேல வை. என்ன தீ அணைஞ்சிருச்சு? எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சும்மா தூக்கி பார்ப்போம். தூக்கி சொல்லு. அருண், you are just brilliant man. Thank you sir. Thanks. ஒரு பாட்டில்ல தண்ணி நிரப்பி அதுக்கு மேல டிஷ்யூ பேப்பர் வச்சு கட் பண்ணி தலையில திருப்பினா தண்ணி சிந்தாதா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிட வேண்டியதான். டேய் வெளியே வாடா, அர்ஜென்ட்டா வருது. டேய் வரண்டா, இருடா ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷமா? போங்கடா. இதுல போயிட வேண்டியதான். ஓ வா 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 வா, சீக்கிரம் வெளிய வா. டேய் அத குடுறா. இது எதுக்குடா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண. சரி இந்தா. டேய் இந்த பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா, தண்ணி கம்மியா இருக்குடா. இப்ப பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டனா இதுக்கு மேல டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி இங்க மட்டும் கவர் ஆகாம கட் பண்ணிட்டு அதெல்லாம் திரும்பினா தண்ணி சிந்தாது. அப்படி நான் பண்றேன்னா நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும், நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன். சரிடா. பாருடா, நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா பண்ணிட்ட. ஆனா அது என்ன தண்ணி தெரியுமா? என்ன தண்ணி இது? எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துச்சு, நானும் கதவு தட்டினேன், நீ வெளியே வரல, அது அதுலயே ஒண்ணு போயிட்டேன். கொப்ப மவனே, நீ செத்தடா. ஸ்ட்ராவோட மேல் ஓட்டை மூடிட்டு ஒரு பொட்டேட்டோல குத்துனா ஓட்டை விடுமா? டேய் ஒரு சேலஞ்சுடா. அப்பா இது மாச கடைசி, சம்பளமே வரல, அடி வாங்காத. எல்லாருக்கும் ஹாய். டேய் நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கா நண்பா, நீ எப்படி இருக்க? புட்டா அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஹே கேட், நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? சார் அது ஒண்ணுங்க, ஒரு சேலஞ்ச். இந்த ஸ்ட்ரா வச்சு இந்த உருளைக்கிழங்கு ஓட்ட போட்டு காமிக்கிறேன். அப்படி நான் ஓட்ட போட்டா நீங்களுக்கு 1000 ரூபாய் தரணும், இல்ல நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். ஸ்ட்ரா வச்சு எப்படி பொட்டேட்டோ ஓட்ட போட முடியும்? இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். இப்ப பாருங்க. அங்கிள். டேய் முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வந்தா ஏன்டா இப்படி பண்ற? அதை விடுங்கப்பா, 1000 ரூபாய் போச்சே. தூங்கிட்டான். சொல்லுடி, எதுக்கு வீடியோ கால் பண்ண? ஏன்டா கால் பண்ண கூடாதா? அப்படி இல்ல, சரி சொல்லு என்ன விஷயம்? சரி, வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா? புட்டா இங்க தூங்கிட்டு இருக்கான், அம்மா அப்பாவும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு கிஸ் கூட. கிஸ்ஸா? சரி பை பை பை, நம்ம நாளைக்கு பேசலாம். சபா, இவ கூட வீடியோ கால் பயந்து பேசி நமக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சா. சரி பாத்ரூம் போயிட்டு வருவோம். என்ன தானே ஓப்பன் ஆகுது? ஜெல்லி சாய் போற வரியா? இது அந்த ஸ்ப்ரைட் எக்ஸ்பெரிமெண்டா? ஆமா. அதெல்லாம் வராதடா, நீயே போய் பண்ணு போ. சரிதா போடா, நம்ம ட்ரை பண்றோம் மக்களே. அட போங்கடா, கடுப்பா இருக்குது. ஐயோ, கரண்டி விட்டு சுத்தாம கருகி போச்சே. இப்ப ஜெல்லி வேஸ்டா போச்சே, என்ன பண்றது? ஐடியா. மக்களே, ஒரு வழியா நம்ம ஜெல்லியை கொண்டு வந்துட்டோம்.
என்ன கலர் மாதிரி இருக்கு? மக்களே ஆக்சுவலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உண்மைதான். என்ன 30 to 40 minutes ஆகும். ஆனா என்ன மாதிரியே வந்து கரண்டி விட்டு தொலைவதுக்கு மறந்துடாதீங்க. இன்னைக்கு எப்படியும் புட்டா பாத்ரூம்ல தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன். பாய் மக்களே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு டிராயிங் காம்படிஷன். ஸோ உங்களோட கிரியேட்டிவான டிராயிங்ஸ் எல்லாம் நீங்க நைட்டே வரைஞ்சு புட்டா சார் தூங்கிட்டு இருக்கியா? நாளைக்கு டிராயிங் காம்படிஷன்ல உன்னதான் ஃபர்ஸ்டா கூப்பிடுவேன். உன்னோட டிராயிங் மட்டும் கிரியேட்டிவா இல்ல. கிரியேட்டிவாவா? ஓகே சார். டேய் ஹெல்ப் பண்றா. கிரியேட்டிவான டிராயிங் ஐடியா. ஒரு பேப்பர்ல ஏதாவது வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஏதாவது கலர் அடிச்சுட்டு அது கவர் பேக் குள்ள போட்டுட்டு மேல அவுட்லைன் கொடுத்துட்டு தண்ணிக்குள்ள விட்டா அந்த கலர் மறைஞ்சிருமா? இதை ட்ரை பண்ணு, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஐடியா நல்லா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன கொன்றுவாரே. சரி பண்ணி பாப்போம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீ டிராயிங் காம்படிஷன். டே புட்டா, நீ தான் ஃபர்ஸ்ட். உன் டிராயிங் காமி பார்க்கலாம். டேய் என்னடா இது, உன் மூஞ்சி வரைஞ்சு வச்சுக்கிறியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். டே புட்டா, பிரில்லியன்ட் மேன். தேங்க் யூ. எங்க வா? தேங்க்ஸ்டா. 5 பல்லு குத்துற குச்சியை உடைச்சு வி ஷேப்ல வச்சு தண்ணி ஊத்துனா ஸ்டார் ஆகுமா? ஆரம்பிக்கலாங்களா? ஏய் தள்ளுடா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் தான் பண்ணுவேன். போட, நான் தான் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது, தள்ளுடா. அப்படியெல்லாம் விட முடியாது. டேய், அண்ணனும் தம்பி சேர்ந்து எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போட்டிருப்பீங்க? ஒரு நாளாவது என்ன சயின்ஸ் சொல்லியிருக்கீங்களாடா? இப்போ என்ன இதுல ஸ்டார் வருமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் வேணா பண்ணுங்க, ஆனா அது என்ன சயின்ஸ்னு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. ஆர்த்தி. ஹலோ. டே 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 டே, என்ன 2 பேரும் ஓடிட்டானுங்க? உண்மையாவே ஸ்டார் வருமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீட்டுல அமானுஷ சக்தி இருக்கு. அதுக்கு ஏன் இப்படி கத்துற? இது மந்திரத்தால உருவாக்குன பேப்பர். இந்த பேப்பர் இந்த மெழுகுதிரி மேல வச்சா இந்த வீட்டுல என்ன அமானுஷ சக்தி இருக்கோ அந்த பேர் இதுல வந்துரும். இது எங்கேயோ பார்த்திருக்கேன். காது குடையிற பட்ஸ் எடுத்து லெமன்குள்ள விட்டு தேய்ச்சிட்டு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர்ல நெருப்புல வச்சா அந்த பேரு வருமா? உண்மையாவா சாமி? ஆமாங்க. இந்த வீட்டுல பா போலிசாமியா இருப்ப அந்த ஆளு. இங்க பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸ் எடுத்து லெமன்ல தேய்ச்சிருங்க. இப்ப அதே பட்ஸை வச்சு என் பேர் எழுதணும் பாருங்க. அடப்பாவி, எங்க அப்பா மவனை இடையமா பயமுத்த நீங்க அவனை கட்சி பக்கம் விட மாட்டா. ஓடுனா மட்டும் ஒன்று விட்டுருமா? கலர் கலர் முட்டாயை ஹீட் பண்ணா ஏதோ மாதிரி வருது, அதை ஸ்ட்ரா வச்சு ஊதுனா பபிள்ஸ் மாதிரி வருதா? போடா. வாங்குங்கப்பா வாங்குங்கப்பா. பா கொடுங்க கொடுங்க. டேய், இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கேட்டேன். நான் குழந்தையா அவர் குழந்தையா? குழந்தைத்தனமான மனுஷங்க. வெல்கம் டு கிரேட் புட்டாஸ் மேஜிக் ஷோ. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அப்படி எல்லாம் தொட்ட முடியும். ஹே கிட், நீங்க என்ன டைம் வேஸ்ட் பண்றீங்க? இருங்க அங்கிள், இந்த 3 பூண்டுல 4 குச்சியை சொருகி இந்த பாட்டிலோட மூடி டாப்ல டான்ஸ் ஆட வச்சு காமிக்கிட்டா? வாட்? How is that possible? See here, 3 பூண்டு 4 குச்சி. இப்ப ஆடுங்க பாரு டான்ஸ். போடுறா பாட்ட. இப்போ ஜோரா கை தட்டுங்க. ஆத்தி இவனா 3 பூண்டு எடுத்து அதுக்கு பேலன்ஸா ஸ்டிக்கை வந்து பிளேஸ் பண்ணி ஒரு பாட்டில் மேல வச்சா அது ஆடுமா? அப்பா அங்கிள், 3 பூண்டை வந்து ஒரே சைஸ்ல எடுத்துருங்க. 4 குச்சியை வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து சொருகி வச்சிருங்க. அதுக்கப்புறம் மூடியில கொண்டு போய் இப்படி வச்சீங்கன்னா கீழே விழுகாம இப்படி ஆடும். மேஜிக் பண்ணி 10 லைக் வாங்கலான்னு பார்த்தா விட மாட்டேறானே. போய் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. புட்டா ப்ரோ, அருண் ப்ரோவை பிராங்க் பண்ணுங்க புட்டா ப்ரோ ப்ளீஸ். செஞ்சுட்டா போச்சு. ஆமா, எப்படி பிராங்க் பண்றது? தண்ணியில சானிடைசர் ஊத்திட்டு அதுக்கு மேல ஃப்ளேமை பார்த்து வச்சுட்டு ஒரு தீக்குச்சியை மேல வச்சா எரிஞ்சிருமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிராங்க் பண்ணிடலாமா? டேய், தண்ணியில இந்த ஃபயர் கொண்டு வந்து பார்த்திருக்கியா? இப்ப பாப்பேன். எப்படா பண்ண?
நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். நக்கு. டேய் ஏன்டா சோகமா இருக்க? எங்க லவ் மேட்ரு அவங்க வீட்டுல தெரிஞ்சு 10 நாளைக்கு மேல ஆச்சுடா. அவங்க வீட்டுல போனை வாங்கி வச்சுட்டாங்க போல. இப்ப அவகிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா போன் பண்ண அவங்க அப்பா தானே எடுப்பாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐடியா, தொண்டைக்குழிய உள்ள தள்ளனா பொண்ணு குரல்ல பேசலாமா? Hai, Assalamualaikum. Nama awak siapa ya? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பொண்ணு குரல்ல பேசி அவங்க அப்பாவையும் ஆள்கிட்ட போன் கொடுக்க வச்சிரு. டே புட்டா, நீ பிறந்தல இருந்து இன்னைக்கு தானே உருப்படியான விஷயம் பண்ணிருக்க. இப்ப பாரு. ஹலோ, who is this? ஹலோ, can you hear me? டேய் பேசுடா. இருடா. ஹலோ அங்கிள், நான் தான் ரம்யா பேசுறேன். உங்க பொண்ணுகிட்ட போனை. டேய் ஏன் வாய்ஸ் வருதுடா? ஏய் அருண், நீதானா? நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சாப்பாடு பிரமாதம். அப்படியே ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே எனக்கு ஒரு ஆஃப் பாயிலுங்கம்மா ப்ளீஸ். 2 முட்டை இருக்குதுங்க, ஆளுக்கு 2 ஹாஃப் பாயில் போட்டு வர இருங்க. பூண்டை நல்லா தொட்டுட்டு மஞ்சள் கருவை பிடிச்சி தூக்குனா மேல வருமா? ஐயோ, பெரிய பிளேட் வச்சு முட்டை எல்லா பக்கம் போயிடுச்சே. இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் அந்த புட்டா. என்கிட்ட இன்னொரு முட்டை இருக்கு, சின்ன கப் வச்சு ட்ரை பண்ண போறேன். லைட்டா வந்து யாராவது ஒருத்தர்னாவே ஒண்ணுக்கு போயிருவேன், 3னா மோஷன் போயிருவனே. ஒரு சட்டிக்குள்ள தண்ணி நிரப்பி அதுக்கு மேல இலைய விட்டுட்டு இங்க பின்னாடி வச்சா கப்பல் மாதிரி போகுமா? இந்த மாதிரி சட்டி நம்ம வீட்டுல எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கு. ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்டா வருதே. இன்னும் உள்ள பூட்டி இருக்கு. ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சுத்து 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 நல்லா சுத்து நல்லா சுத்து நல்லா சுத்து. நல்லா இருக்கே, மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? யூட்டன் 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 போடு யூட்டன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, கூப்பிட வேண்டியதான். மா, என்னடா வேணும் உனக்கு? நீங்க இங்க இருக்கீங்களா? கார்த்திகா சோ வரேன் இருங்க. அப்பா அங்க இருக்காரா? டேய் புட்டா, இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதிங்க நாயே. டேய் சாத்தாடா. டேய் ரொம்ப போர் அடிக்குது, ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாமா? சரி, ஒரே சான்ஸ் தான். தோத்தவங்க ஜெயிச்சவங்க சொன்னதை பண்ணணும். சரிடா, ஸ்டோன் பேப்பர் சிசர். ஆர்த்தி சிசர். சரி சொல்ல என்ன பண்ணணும்? இந்த பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து அந்த இடத்துல பேரை மேல எழுதி கீழே ஹார்ட்டின் விட்டு உன் லவர் நேம் எழுதணும். யார் பேர் எழுதலாம்? டேய் ஒருத்தர் பேர் தான் எழுதணும். புட்டா லவ் ஸ்வேதாவா? மாட்னா. அப்பா ஏய் அப்பா இங்க வாங்கப்பா. டேய் டேய் டேய். Bro, try my experiment. Take permanent marker, scribble in wood, erase with sanitizer, it will erase. சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க என்ன எழுதி இருக்கானு. அருண் கார்த்தி ஹார்ட் போட்டு அன்பு கீர்த்தி சுரேஷா. கீர்த்தி சுரேஷா. Thanks Baladat Rajidat 71. அப்பாவை பிராங்க் பண்ணுங்களா? பண்ணிடலாம். ஆனா எப்படி பண்றது? அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா டான்ஸ் ஆடுவாரு. சோ அதை வச்சு பண்ணிடலாங்களா? அப்பா என்னடா புட்டா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டான். உண்மையாவா சொல்ற? ஆமாங்கப்பா. போடு. ஆமா எதுக்கு இந்த ஆட்டம்? நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டியே? இல்லையே, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆச்சு. இது 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில்பா. அவனே உன்ன. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. புட்டா. ஹாய் அங்கிள். அருண் நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா. எங்க நம்ம ஆளை காணோம். ஹாய் கார்த்திகா, நானும் ஹெல்ப்புக்கு வரேன். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமா? வா ஸ்வேதா, நான் அவங்க கூட போய் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ற? அப்பா நான் புட்டா கூட அருணனா கூட பேசிட்டு இருக்கேன்ப்பா. ஓகே கூல் கேரி ஆன். ஹலோ பேபி. புட்டா நான் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறேன் தெரியுமா? ரொம்ப சூப்பரா பண்றேன். எனக்காக ஒரு மேஜிக் பண்ணி காட்றியா? மாட்னா. டி ஹெல்ப் பண்றா. கொன்றுவேன். ப்ளீஸ் டா. ஒரு நோட்ல ஒரு வட்டத்தை போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுல பின்ன சொருகி அதுக்கு மேல கிளாஸை வச்சுட்டு சைடுல இருக்குன்னா அந்த பின்னு சேர்ந்து ஆடுமா? மேஜிக்கா? சப்ப மேட்ரு. இப்ப பாரு. நான் ரெடி.
டேய் வர மாட்டேங்குதுடா. டேய் எல்லா சைடும் இருக்குடா. புட்டா பேபி சூப்பர். தேங்க்யூ பேபி. இதெல்லாம் நம்மளுக்கு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். கனவா? ஏன்டா தக்காளி சட்னி மூஞ்சில போயிருக்க? Flashback. நிறைய ஆணி ஆப்போசிட்டா வச்சு அந்த ஆணியெல்லாம் கொண்டு போய் இன்னொரு ஆணி மேல வச்சுட்டு மேக்னெட்டை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடினா அதுவும் ஆடுமா? ஐயோ இவ்வளோ துணி துவைக்கணும், சீக்கிரம் வாங்க. இது வந்துமா? ஐ ஸ்வேதா மெசேஜ் பண்ணிருக்கு. ரெண்டு கிளாஸ் ஆப்போசிட்ல வச்சு நடுவுல ஒரு பலூனை வச்சு ஊதி மேல தூக்குனா அந்த ரெண்டு கிளாஸும் மேல வருமா? தலை வலிக்கு டீ குடிச்சாதான். இது அப்பாவோட ஃபேவரட் கிளாஸ் ஆச்சே. இது கீழே விழுந்த வேற உடஞ்சிரும். இதை வச்சுட்டு என்ன பண்ணுது அந்த நாய்? புட்டா புட்டா ஒரு கப்பல்ல பெட்ரோல் ஊத்திட்டு தர்மாகோல் எடுத்து விட்டா ஸ்வைங்னு போயிட்டே இருக்குமா? டேய் இங்க பாரு பெட்ரோலு. இங்க பாரு எவ்வளவு பெரிய தர்மாகோல்னு. இப்ப நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். எப்படி நம்ம மேஜிக்? டேய் இது நல்லா தான்டா இருக்குது. இப்போ என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுது? இந்த டிராஃபிக்ல எப்படியாவது கரெக்டான டைமுக்கு வந்து நான் காலேஜுக்கு போயிடணும். ஈவினிங் வந்து பாக்குறேன். பாய். பட. டேய் பைக்ல இருந்து பெட்ரோல் எடுத்தியாடா? மொபைலே உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. 50 ரூபா நோட்டை ஓட்ட போட்டுட்டு வெளியே எடுத்தா ஓட்ட இல்லாம வருது. அதுக்கு 783K லைக்ஸா? ஆனா எப்படி ஓட்ட மறைஞ்சது? பிஜிஎம் ப்ளீஸ். முடியாது. டேய் இது பிஜிஎம் இல்லாட்டி பண்ணா கேவலமா இருக்குண்ணா. ப்ளீஸ்டா. அந்த 500 ரூபாய் எங்கேயாவது கிழிஞ்சது கொண்டு போடுவேன் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அப்படியெல்லாம் எதாகாதுமா, கவலைப்படாதீங்க. எப்படிடா? இந்த வித்தையெல்லாம் ஏதாவது புள்ளைகிட்ட காமிச்சுதான் நீயும் கமிட்டட் ஆகிப்ப அப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் கமிட்டடே ஆக வேணாமா, கடைசி வரை சிங்கிளாக வந்துட்டு போறேன். பெர்ஃப்யூம் எடுத்து வாட்டர் கேன் அடிச்சுட்டு அந்த வாட்டர் கேன் எடுத்து போய் ஃபயர்ல வச்சுட்டு தண்ணியில வச்சா அந்த தண்ணி எல்லாம் மேல வந்துருமா? டேய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிட்டா? சூப்பர்ரா. டேய் புட்டா இந்தா. குடு. டேய் என்னடா அதில் அப்பி வச்சிருக்க? அந்த வாட்டர் கேன் இப்ப உங்க அம்மா வெளியிட்டு போறதுக்காக வச்சிருக்காடா? எது? இப்ப வந்து இத அவ பார்த்தானா அவ்வளவுதான் நீ. ஒரு பால் எடுத்து டம்ளருக்குள்ள போட்டுட்டு கையில் எடுக்கிறாங்க. ஆனா அது கையில இல்ல, டம்ளருக்குள்ளேயும் இல்லை. ஆனா திடீர்னு டம்ளருக்குள்ள எப்படி வந்துச்சு? இப்போ மறுபடியும் அந்த பாலை கையில் எடுக்கிறாங்க. ஆனா மறுபடியும் எப்படி டம்ளருக்குள்ள வந்துச்சு? எப்படி இந்த ட்ரிக்கு உனக்கு தெரியுமாடா? அந்த ட்ரிக் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அதே ட்ரிக் என்னோட ஸ்டைல்ல பண்ணி காமிக்கிட்டா? ஏதாவது ஒன்று பண்ணி காமி. எப்படிடா? அங்கிளை பிராங்க் பண்ணணுங்களா? பண்ணிடலாம். என்னாச்சு அங்கிள்? வண்டியில போகும்போது நாய் குறுக்க வந்திருக்கடா. ஐயோ நண்பா பெட்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்.
டேய் உங்க அம்மா அங்க சமைச்சிட்டு இருக்கா, நான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு அங்கிளுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வர. நீ அது வரைக்கும் அங்கிள் நல்லா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. A few moments later. ரொம்ப போர் அடிக்குதே, இந்த பால் வச்சு விளையாடலாமா? புடிச்சிட்டோம். ஓடாதீங்க, எத்தனை தடவை தோசை சுட சொல்லி தர்றது? டேய் ஏன்டா டென்ஷனா இருக்க? இல்லடா, ஸ்வேதா வந்து நம்ம வீட்டுக்கு வர போகுது. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். அதான் எப்படி பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல, முடியாது மட்டும் சொல்ல வரா ப்ளீஸ்டா. ஒரு கப்போட பாட்டம் கட் பண்ணி செலோ டேப்பை ஒட்டி அது மேல வரைஞ்சி டார்ச் அடிச்சா செவுத்துல தெரியுமா? இத பண்ணி செவுத்துல மேல உன் பேர் அப்புறம் ஹார்ட் இன் போட்டு அப்புறம் ஸ்வேதா பேரை வர வச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. ஐடியா நல்லா இருக்கே. A few moments later. ஹாய் புட்டா. ஸ்வேதா வா உட்காரு வா, உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. நீ லைட் ஆஃப் பண்றா. புட்டா ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்கே பார், இப்ப போடுறா லைட்ட. ஒர்க் அவுட் ஆயிரும். எனக்கு இருட்டுன்னா பயம் புட்டா. நான் அப்பா கிட்ட போறேன். பாய். டேய் இந்த மேஜிக் எப்படி பண்ணுன்னு தெரியுமாடா? எப்படா அது? ஏன்டா அருணே, உனக்கும் அறிவில்ல புட்டாக்கும் அறிவில்ல. இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அந்த மேஜிக்கு. மக்களே, இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட. இவனுக்கு 2 பேர்த்தையும் நம்பாதீங்க. இவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பண்ண தெரியாது, மேஜிக்கும் பண்ண தெரியாது. தம்பி சொல்லுங்கப்பா, காலைல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி எப்படி பண்றது? அப்ப அது ஒண்ணு இல்லைங்கப்பா, ஸ்கேலை வச்சுட்டு மேலே கீழே மேக்னெட் வச்சிருங்க. அதுக்கப்புறம் காயின்ஸை வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அது வந்துடும். அவ்வளவுதானா? இரு பண்ணி பாக்குறேன். டேய் என் காசுங்கடா. எந்த காசுடா? அதான் அந்த சில்லற காசு. என்கிட்ட இல்ல. அப்புறம் திட்டிடுவேன்டா நானு. என்னமோ பண்ணு, எனக்கு என்ன? எவன் அந்த சில்லற காசு வச்சிருக்கானோ அவன் சரியான மென்டல்றான். சாரிடா. ஹலோ மம்மே. ஏண்டா உன்னை எப்போ வர சொன்னா எப்படா வந்திருக்க நீ? எல்லாம் மம்மே டிராஃபிக் ஏதாவது சிக்காம ஆயிடுச்சே. ஹாய்டா புட்டா. ஹாய் குப்புசாமி. ஏய் என் பேரு குப்ஸ். என்னடா உன் தம்பி எனக்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டேறா? உனக்கு ரெஸ்பெக்ட் தானே வேணும். அப்ப நான் சொல்ற சேலஞ்ச் பண்ணேன்னா நான் உனக்கு ரெஸ்பெக்ட் தரேன். என்ன சேலஞ்சு? இந்த பெண்ணை உடைச்சு காமி பார்க்கலாம். ஏண்டா ஒரு பெண்ணை உடைக்கிறதால ஒரு சேலஞ்ச் சொல்லிட்டு பேசுனுங்கிற பாதியா நீ? தம்பி இந்த பெண்ணை கையில உடைக்க கூடாது. பாரா, இந்த மாஸ்க வச்சு உடைக்கணும். மாஸ்க வச்சா? மாஸ்க வச்சு எப்படா உடைக்க முடியும்? அரிடா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியலையே. எங்க கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஆனா நான் பண்ணிட்டேன்னா உன் பேர் எல்லாத்தையும் நீ குப்புசாமி தான் சொல்லணும். சரி பண்ணி காமி பார்க்கலாம். எப்படி இனிமேல் உன் பேர் என்ன? என்ற பேருங்களா? குப்புசாமி. வெரி குட். என்னப்பா தேடிட்டு இருக்கீங்க? வாட்ச காணாண்டா. அதான் எங்க தேடிட்டு இருக்கேன். வாட்ச் இங்கதாங்க பாருக்கு. எங்கடா? இதோ இங்க. டேய் விளையாடாம போடா. அப்பா உண்மையா இங்கதான் இருக்கு. நீ அடி வாங்க போற. அம்மா சொன்னது உண்மைதான்டா. இந்த மாதிரி வித்தல எங்கிட்ட காமிக்காம ஏதாவது பொண்ணுகிட்ட காமிச்சா நீ கமிட்டட் ஆயிருப்பில்ல. ஒரு கப்பு ஃபுல்லா காஃபி ஊத்திட்டு கையை உள்ள வச்சுட்டு ஏதாவது பண்ண அந்த காஃபி காணாம போயிடும். அதுக்கு 1.1 மில்லியன் லைக்ஸா? ஸ்வேதா தலைவலிக்குதா? ஆமா. நான் வேணா காஃபி போட்டு வரட்டா? தேங்க் யூ புட்டா. புட்டா எனக்கும் கொஞ்சம் தலைவலிக்குது, எனக்கும் அப்படியே காஃபி போட்டு வரியா? ஓகேமா. A few moments later. ஸ்வேதா இந்தா. வாவ், ரொம்ப தேங்க்ஸ் புட்டா. மா நாங்க
எனக்கு எங்கடா காஃபி? இருந்துச்சே. உனக்கு இருக்குது ஒரு நாள். மெழுகுதிரியை 2 சைடு எரிய வச்சு கம்பியை உள்ள சொருகி கிளாஸ் மேல வச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸ் ஆடுமா. கார்த்திகா, அந்த கடன் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்கல, அதை எடுத்துட்டு வா, சைன் போட்டு தரேன். டேபுட்டா நான் பண்ணுகிற குப்புசாமி சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அங்கிலே ஆன்டி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுகிறாங்க. சரி நம்ம பண்றது பாப்போம். போடுறா பாட்ட. இங்க பாருங்க, என்ன ஆட மாட்டேங்குது? ஆன்ட்டி ஓப்பனர் இருக்கா ஆன்ட்டி? ஓப்பனர் வேணுமாமா? ஐயோ, அது அன்னைக்கு அந்த புட்டா தொலைச்சு போட்டானே. ஸ்வேதா இங்க கூட நான் ஓபன் பண்ணி தரேன். புட்டா புட்டா, இதை உன்னோட மேஜிக் மூலமா எனக்கு ஓபன் பண்ணி காட்டுறியா? பேப்பர் எடுத்து நிறைய தடவை ஃபோல்ட் பண்ணோம். அப்புறம் அந்த ஃபோல்ட் பண்ண பேப்பரை எடுத்து ஓபன் பண்ணா ஓபன் ஆயிருமா? மேஜிக் தானே. இந்த பேப்பர் வச்சு ஓபன் பண்ணி காமிக்கிட்டா? பேப்பர்லையா? எங்க பண்ணி காமி. தேங்க்யூ புட்டா. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. என் பொண்ணு இவ்வளவு நாள் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ பரவாயில்லைங்கண்ணா, இதுல என்னங்கண்ணா இருக்குது? ஸ்வேதாவும் என் பொண்ணு மாதிரி தானங்க. ஸ்வேதா போலாமா? போலாம்ப்பா. பாய் அங்கிள். போயிட்டு வாமா. பாய் ஆன்ட்டி. பாய் அருண் அண்ணா. பாய்டா புட்டா. லவ் யூ சோ மச். என்னோட சில்ல அண்ணாடா நீ. அண்ணாவா? 4 ஸ்பூனு 4 பேட்டரி வச்சுட்டு நடுவுல ஒரு காயினை வச்சா சுத்துமா? தாத்தா சொல்லு பாராண்டி. நான் பண்ண மேஜிக் பாக்குறீங்களா? பாரா இங்க செஞ்சு காமி தாத்தாக்கு. இந்தாங்க. பாராண்டி, அதான் நான் நேர்லயே இருக்கேன்ல, அப்புறையா இதை போன்ல பண்ணி காமிக்கிறேன். அது அத நான் சொல்றேன். சும்மா இருங்கம்மா. அப்பா இந்த வீடியோ பாருங்கப்பா, உங்களுக்கே புரியும். அவனை நம்பாதீங்கப்பா, அவன் சரியான ஏமாத்துக்காரன். பராண்டி, இந்த தாத்தாவே நீ ஏமாத்துறியா? நல்லா ஒண்ணு அந்த காலத்துல. ஐயோ புலம்புறாரு. தம்பி இந்த வீடியோ எப்படி பண்றது? அவ்வளவுதானா புட்டா? தெரியலையா? போடுறா பாட்டா. ஹாய். ஹாய் அங்கிள். ஹே கிட், எங்க அப்பா அம்மா காணோம்? அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. சரி வந்ததான் வந்துட்டீங்க, வாங்க ஒரு சேலஞ்சு போடுவோம். இப்பதான் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தேன். அதுக்குள்ள இன்னொரு ஹார்ட் அட்டாக் தரானே. சரி என்ன சேலஞ்சு? கோக் பாட்டிலுக்குள்ள மெண்டோஸ் போட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு சேலஞ்சா? ஊருக்கே தெரியும், பொங்கை வரும். வராது. வராதா? எப்படி? அதான் சேலஞ்சு. நான் பண்ணி காமிட்டீங்களா? பண்ணு நான் அங்க வரேன். இப்போ இப்படி நல்லா குலுக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணாலுமே மேல கேஸ் வராது. அது எப்படி ஷேக் பண்ணியும் பொங்கல கூட நான் பண்ணி பாக்குறேன். அங்க ஒரு கோக் பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் போட்டு பாப்போம். ஹே, என்ன ஒரு மென்டோஸ் போட்டதுக்கு பொங்கி வருது? நீ எத்தனை மென்டோஸ் போட்ட? அதுல ஒரு ட்ரிக் இருக்கு அங்கிள். என்னன்னா கோக்ல நிறைய ஆயில் ஊத்திடணும். அதுக்கப்புறம் மென்டோஸ் நிறைய போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயிலை வந்து தடுத்து நிறுத்திடும். வாவ் சூப்பர் புட்டா. ஐயோ ரிசல்ட் வேற வரப்போகுதே சாமி, எப்படியாவது பாஸ் ஆயிடணும் சாமி. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில். சோ டேய் என்னாச்சு? ரிசல்ட் வந்திருக்குடா. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்.
சரி சரி வா வீடியோ பண்ணலாம். நானே கடுப்பு இருக்கேன், நீ ஏன்டா? டேய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேற லெவல்ல இருக்கும்டா. அட போடா. டேய் கருப்பா இருக்கிற கொக்கோ கோலாவை ஒயிட்டா மாத்தலாம்டா. உண்மையாவா? சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொக்கோ கோலா எடுத்து கிளாஸ்ல ஊத்து. இப்போ ஒரு ஸ்பூன்ல சர்க்கரை தூக்கி போடு. இப்போ உப்பு. இப்போ தக்காளி எடுத்து புளிஞ்சு விடு. இப்போ பெர்ஃப்யூம் எடுத்து அதில் கொஞ்சம் அடி. ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ அதை தூக்கி கீழே வச்சுட்டு போய் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வேலையை பாரு போ. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? டேய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஸ்வேதாக்கே ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு தோணுதுடா. அவதான் உன்னை அண்ணான்னு சொல்லிட்டாளே. பட் இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரி வரையது ரொம்ப பிடிக்குமாமா. அதனால நானே அவ மூஞ்சியை வரைஞ்சு அனுப்ப போறேன். இது நீ வரையறியா? டே வேண்டாம், பிக்சார்ல ஏதாவது எடிட் பண்ணி வரைஞ்ச மாதிரி அவளுக்கு அனுப்பிச்சிரு. டேய் நான் வேணா ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம இருக்கலாம். ஆனா ஐம் ஹேவிங் an idea bro. அப்படி என்ன ஐடியா ப்ரோ? இங்கே பார். 3 பென்சிலை கட்டி வச்சுட்டு மேல ஒரு போட்டோ வச்சுட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த போட்டோ மேல வரைஞ்சா கீழே அந்த உருவம் வருமா? எனக்கு இது சரியா பண்ணல. இப்ப பாரு நான் எப்படி வரையறேன். சரி பாக்குற, வரைஞ்சு காமி. ஹாய் புட்டா. ஸ்வேதா கைய கயிறால கட்டிட்டு அந்த கயிறை உள்ள விட்டுட்டு வெளியே எடுத்தா ரிலீஸ் ஆயிருமா? டேய் என்னோட கையை கைத்துல கட்டி நானே யாரோட உதவி இல்லாம அவுத்து மேஜிக் பண்ணி காமிக்கிட்டா? இங்க பண்ணி காமி பார்க்கலாம். இப்ப பாரு, இங்க பாரு எவ்வளவு எழுத்தான்னு வரலையா? எப்படி யாகாவலி உன்னை கடத்திட்டு போற, உன்னை இப்படி எல்லாம் வச்சு கட்ட மாட்டான். வேற எப்படி கட்டுவாங்க? பட் அப்படி கட்டினா உன்னால அவுக்க முடியாது. நீ கட்டி விடுறா, நான் எப்படி அவுக்குறேன்னு மட்டும் பாடுறா. அருணு புட்டா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க. பிரியாணியா? பாய். அவுத்துட்டு போடா. உனக்கு தான் மேஜிக் தெரியுமாச்சே, நீ அவுத்துக்கோ. இதுக்குதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது. 4 குச்சி எடுத்து நிக்க வச்சு அதுக்கு மேல தண்ணியோட வாட்டர் பாட்டில நிக்க வச்சா பேலன்ஸா நின்னுக்குமா? டேய் டேய் டா அருணு புட்டா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க. பிரியாணியா? டேய் பாய். அவுத்துட்டு போடா. உனக்கு தான் மேஜிக் தெரியுமாச்சே, நீ அவுத்துக்கோ. பாய். அருணு பிரியாணி வேணுமா வேணாமாடா? பிரியாணியா? அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். அப் அப் டவுன் டவுன் லெஃப்ட் ரைட் பி ஏ போட்டா ஷூ லேஸ் தானா கட்டிருமா? ட்ரை பண்ணி பாத்துருவோம். அப்பு அப்பு டவுன் டவுன் லெஃப்ட் ரைட் பி ஏவு. என்ன அப்படியே இருக்குதே? டேய் பிஜிஎம் போடுறா. பிஜிஎம் போடுறதா? என்ன என்னோட டைலாக் எங்கிட்டே சொல்றான்? இப்படி சூடு. எப்படிரா? பௌ 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 பாய்.